வெறும் பூஜ்ஜியம் திராவிட முன்னேற்ற கழகம், பூஜ்ஜியத்திலிருந்து இந்த தமிழகத்தை ராஜ்யமாக ஆண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சு ஆட்சி வந்தீங்க. யாருக்கும் அடிமை கிடையாது. ஒரு தேர்தல் முடிஞ்சவன கூட்டணி முடிஞ்சிடும். என்னாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்க, என்னாலதான் விசிக வெற்றி பெற்றது, என்னாலதான் நீங்க வந்து இந்த இடத்துல அந்த ஆதிக்கம் தவறுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். நாங்க தனியா நின்னாங்க, அவங்க எங்களை விட்டுட்டு எங்கேயாவது தமிழ்நாட்டில் இடத்த வெற்றி பெற்றிருக்காங்களா கேளு. இவனுங்க திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா இல்ல திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? ஒரு தேர்தலையாவது திமுக தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறதா? ராஜீவ்காந்தி படுகொலை பாரத பிரதமராக ஆனதற்கு பிறகு ஒற்றை இடத்தில் தான் துறைமுகத்தில் வெற்றி பெற்றார். ராஜீவ்காந்தி தான் சொல்ல ராஜீவ்காந்தி படுகொலையான பொழுது ஒற்றை இடத்தில் தான் ஜெயித்தார், துறைமுகத்தில். வேடிக்கையோடு சொல்லுவார், கடலாடி வருவாய் என காத்திருந்தேன் வரவில்லையே தம்பி என்று சொல். அது ஆக அதையும் ராஜினாமா செய்தார். வெறும் பூஜ்ஜியம் திராவிட முன்னேற்ற கழகம், பூஜ்ஜியத்திலிருந்து இந்த தமிழகத்தை ராஜ்யமாக ஆண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வெற்றி தோல்வி வரும் போகும், அது நிரந்தரம் அல்ல. அதற்காக விடாப்பிடியாக பேசுவது என்பது நியாயமும் அல்ல, முறையும் அல்ல. எதையும் எதிர்கொள்ள திமுக தயார். கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றோம் என்று அது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சீங்க. உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சு ஆட்சி வந்தீங்க. ஏன் வெளியே, ஏன் அவர் வந்து 80 தோத்து போய் நின்ன போது காங்கிரஸை கை கொடுத்தது திமுக இல்லைன்னா காங்கிரஸே வந்திருக்காது. எப்படி அப்படி சொல்றது? சவால்கள் எதிர் சவால்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் இதோடு இந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மானிய கோரிக்கைக்குள் நான் போக வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்த அடையாளம் இருக்கிறது. ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருக்கு யாருடன் சேர வேண்டும், யாருடன் ஆட்சி அமைக்க வேண்டும், அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு. இது யாருக்கும் அடிமை கிடையாது. ஒரு தேர்தல் முடிஞ்சவன கூட்டணி முடிஞ்சிடும். நம்பர் 1. நம்பர் 2 சொல்றது, அண்ணன் மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நாங்கள் யாருடைய தோல்விகளையும் நாங்க வந்து எதையுமே வந்து தவறா பேசல. நாங்க சொல்ல வருதுன்னா திமுக வந்து இவர்களால தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்க. அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க கொஸ்டின் கேட்கிறோம். அந்த ஆதிக்க மனப்பான்மை தவிர எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு வெற்றியை உருவாக்கி இருக்காங்க. அதை பதிவு பண்றோம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கிய பொழுது அந்த வெற்றிக்கான காரணம் எல்லா கட்சிகளும் சமமா சொல்லணும். நாங்க என்னாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்க, என்னாலதான் விசிக வெற்றி பெற்றது, என்னாலதான் நீங்க வந்து இந்த இடத்துல அந்த ஆதிக்கம் தவறுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். மாண்பு உறுப்பினருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வெற்றியும் தோல்வி மக்களாலே வந்தது, ஏற்றுக்கொள்வோம். மாண்பு உறுப்பினர் தலவாய் சுந்தரம் ஒரு கேள்வி கேட்கிறேன், கிளாரிபிகேஷன். மாண்பு உறுப்பினர் தலவாய் சுந்தரம் வாங்க. என்ன இப்ப என்ன நீங்க பேச விரும்புறீங்களா? பாருங்க. மாண்பு உறுப்பினர் கே என் நேரு அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களால் தான் அங்கே வெற்றி பெற்றாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லை, அவங்களும் சேர்த்து தான் நீங்கள் வெற்றி பெற்றாங்க. நாங்கள் தனியாக நின்னாங்க, அவங்க எங்களை விட்டுட்டு எங்கேயாவது தமிழ்நாட்டில் இடத்த வெற்றி பெற்றிருக்காங்களா கேளு. வெற்றி பெற்றிருக்காங்க கேளு. திமுக இல்லைன்னா அவங்க வெற்றி பெற முடியாது. போதும், இந்த கேள்வி போதும். அவை முன்னவர் போதும். மாண்பு உறுப்பினர்கள் இது போதும் என்று நினைக்கிறேன். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவை முன்னவர் விவாதம் மானிய கோரியை விட்டு பேச வேண்டிய நேரத்தை மாறி மாறி அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் பேசுகிறேன். அதனாலதான் இல்லை, ஆகவே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 97 பேர் வச்சுட்டு ஒரு ஆட்சி, அவங்களுடைய சப்போர்ட் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? 2006 அந்த கட்சி உங்களோட இருந்தே இணைந்து அவர் சப்போர்ட் செய்தார்களே, அவர்களுக்காக அமைச்சரவை இடம் பெற்றிருக்கிறது, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, அதை நீங்கள் கொடுத்தீங்களா? முதல்ல திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? இல்ல திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? ஒரு தேர்தலையாவது திமுக தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறதா? சொல்லுங்க. அப்புறம் வேணா நாங்க. மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள்.